அன்புள்ள சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா இவல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி குல்லிஹிம் அஜ்மாயின் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் கிட்டத்தட்ட 24 வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு கடைசியாக நாம் சொன்ன விஷயங்கள், தொழுகையில் மனக்குழப்பங்கள், தேவையில்லாத வஸ்வசாக்கள், ஷைத்தான் தூண்டக்கூடிய தூண்டுதல்கள் அதிகமாக நமக்கு தொழுகையில் ஏற்பட்டால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, குர்ஆன் ஹதீஸ் இதற்கு என்ன தீர்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் போட்டிருக்கின்றோம். இன்றைக்கு 25வது தொடராக இன்றைக்கு எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல சஃபர் உடைய தொழுகை. அதாவது நம்ம பிரயாணத்தில் சென்றோம் என்று சொன்னால் கஸ்ரு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு ஒரு சலுகையை, சொல்லப்போனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு வெகுமதியாக, ஒரு அருட்கொடையாக, அல்லாஹ் ஒரு அன்பளிப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் இந்த கஸ்ருடைய தொழுகை. அப்போ இது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் இந்த கஸ்ருடைய தொழுகையை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கிறது, அதே போல மார்க்க சட்டம் என்ன, முதலில் சஃபருடைய கணக்கு எவ்வளவு, எப்பொழுது நமக்கு இந்த கஸ்ருடைய தொழுகை நமக்கு ஆகுமானதாக இந்த மார்க்கம் நமக்கு அனுமதித்து உள்ளது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியின் மூலமாக நாம் பார்க்கலாம். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, முதலாவதாக அருமை நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எல்லா தொழுகைகளையும் ரகாஅத்தைனி இரண்டு ரகாஅத்துகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்துள்ளான். ஃபில் ஹலரி வ சஃபரி, நாம ஊரில் இருக்கும் பொழுதும் சரி அல்லது சஃபரில் இருக்கும் பொழுதும் சரி, அல்லாஹு தஆலா எல்லா தொழுகைகளையும் இரண்டு ரகாஅத்துகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். அதற்கு பிறகு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு சஃபருடைய சமயத்திலே அல்லாஹு தஆலா அந்த இரண்டை அப்படியே உறுதிப்படுத்தியுள்ளான். அதற்கு பிறகு ஊரில் இருக்கும் பொழுது, முக்கியமாக நாம் சஃபருக்கு போகாமல் நம்முடைய ஊரில் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த 2 ரகாத்தை விட இன்னும் 2 ரகாத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி விட்டான் என்பதாக அருமை நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்போ இது நமக்கு ஒரு முதல் ஆதாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம பார்க்கலாம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உம்மத்தை பார்த்து, தோழர்களே, சஹாபாக்களே, இந்த கஸ்ருடைய தொழுகை என்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சதகா, அது ஒரு பெரிய அன்பளிப்பு என்பதாக, வெகுமதி என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும், அதை உங்களின் மீது அல்லாஹு தஆலா அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றான். ஃபஅக்பலு, அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த அன்பளிப்பை நீங்கள் கபூல் செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்ப அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம சஃபர்ல இருக்கிறோம் சொன்னா அந்த கஸ்ருடைய தொழுகையை நாம் தொழுவ வேண்டும். இது அல்லாம நான் 4 ரகாத் தான் தொழுவேன், இல்ல நான் பூர்த்தியாகத்தான் நான் தொழுவேன் என்பதாக நாம் சொன்னோம் என்று சொன்னால், அது நாம் நம் மீது சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம ஏற்படுத்திக் கொள்வதுதான் அது அந்த இடத்துல உண்டாகும். ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சலுகைகளை நமக்கு அல்லாஹ் ருக்ஸத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா, எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் தொழுகையை விட்டு விடவே கூடாது. அதான் அல்லாஹ் நமக்கு நாடக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப அதான் சொல்றான் அல்லாஹு தஆலா, நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு சிரமம் வேண்டாம், அதற்காக நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், 4 ரகாத்துடைய தொழுகைகளை சுருக்கி 2 ரகாத்துகளாக கஸ்ராக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய வெகுமதி, அன்பளிப்பு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து அல்லாஹு தஆலா என்ன நமக்கு சொல்கின்றான் குர்ஆனிலே, ஹதீஸை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து அல்லாஹ் குர்ஆனிலே இந்த கஸ்ருடைய தொழுகை பற்றி எப்படி அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வ இதா தரபுதும் ஃபில் அர்தி, பூமியில் நீங்கள் பிரயாணம் சஃபர் நீங்கள் செய்தால், லா ஃபலா ஜுனாஹ அலைக்கும் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா, தொழுகையில் நீங்கள் சுருக்கிக் கொள்வதை உங்களின் மீது எந்த விதமான தவறும் இல்லை, எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்ப அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்தும் நமக்கு இதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக, தலீலாக நாம் பார்க்கலாம். அதே போல சஹாபாக்கள், நிறைய சஹாபிகள், அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹ், அதே போல அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹ், இது போல நிறைய சஹாபாக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர்ல இருக்கும் பொழுதே அந்த 4 ரகாத்துடைய தொழுகைகளை அந்த 2 ரகாத்தை விட அதிகப்படுத்தியதாக நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக நிறைய சஹாபிகள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம புகாரியிலேயும் முஸ்லிம்களிலேயும் நாம் காணலாம். அப்போ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கஸ்ருடைய தொழுகையுடைய வெகுமதியை, அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதை நாம முதல்ல உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மார்க்க சட்டம் நமக்கு என்ன சொல்லுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல இப்போ நம்ம சஃபருக்கு போறது, அதனுடைய அளவு முதல்ல என்ன,
நம்ம பிரயாணத்துக்கு போறோம், நம்முடைய உதாரணமாக நம்முடைய சொந்த ஊரில் நாம் இருக்கின்றோம் சரிங்களா. நம்ம சொந்த ஊரில் இருந்து ஏதோ ஒரு வேலைக்காக அல்லது உறவினர்களை சந்திப்பதற்காக அல்லது பெற்றோர்களை பார்ப்பதற்காக அல்லது விடுமுறையில் நாம நம்முடைய சொந்த ஊருக்கு நம்ம இது போல எந்த ஒரு சஃபராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 78 கிலோமீட்டரை தாண்டி விட்டாலே சரிங்களா, அந்த 78 அது ஒரு சில்லறை என்பதாக இருக்கிறதுனால சில நபர்கள் பூர்த்தியாக சரியாக 80 கிலோமீட்டர் என்பதாக சொல்வார்கள். ஆனால் 78 கிலோமீட்டர் நாம் தாண்டி விட்டாலே சஃபருடைய கணக்கு அந்த கஸ்ருடைய தொழுகை நமக்கு ஜாயிஸ் ஆகிவிடும், ஆகுமானதாக ஆகிவிடும். சரி, அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சஃபருக்கு போறோம் சரிங்களா. இப்போ நம்ம சஃபருடைய அந்த நிலையில் நாம இருக்குகின்றோம். அப்ப எத்தனை நாள் நாம் இருந்தால் கஸ்ருடைய தொழுகையை நாம் தொழுவலாம்? அப்ப மார்க்க சட்டம் நமக்கு சொல்லுகிறது 15 நாட்கள் சரிங்களா. 15 நாட்களுக்குள் நாம தங்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம கஸ்ருடைய தொழுகையை நாம தொழுவலாம். இல்ல நான் 15 நாளைக்கு மேலதான் நான் இருப்பேன்னு சொல்லி நாம முடிவெடுத்து நாம உறுதியாக நினைத்து விட்டால் அப்போ என்னங்க, நமக்கு கஸ்ருடைய தொழுகை ஜாயிஸ் அல்ல. நம்ம சாதாரணமாக 4 ரக்காத்துகளை தான் நாம் தொழுவ வேண்டும். சரி, இப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவர் வந்துட்டார், அவருக்கு எத்தனை நாள் நம்ம இங்க இருக்க போறோம்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரி நாளைக்கு முடிஞ்சிடும். இப்படியே அவர் என்ன செய்யறாரு, தள்ளிக்கிட்டே வராரு. இப்போ 15 நாளுக்குள்ள அவருக்கு என்ன இருக்குங்க, ஜாயிஸ் இருக்கு. அந்த 15 நாளைக்கு மேலேயும் அவருக்கு அந்த வேலை முடியலன்னு சொன்னா அப்போ அவர் என்ன செய்யணும், முக்கியமாக அவருடைய அந்த சொந்த ஊரில் இருப்பவரை போல அவர் மாறிவிட்டு அவர் என்ன செய்யணும், 4 ரக்காத்துகளுடைய தொழுகைகளை அதை பூர்த்தியாகத்தான் அவர் தொழுவ வேண்டும். இப்போ புரியுதா? அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் பாயிண்ட் நமக்கு 78 கிலோமீட்டர் நம்ம தாண்டி விட்டால் கஸ்ருடைய தொழுகை நமக்கு ஆகுமானதாக ஆகும். இரண்டாவது பாயிண்ட் என்னங்க, 15 நாளுக்குள் நம்ம தங்கக்கூடியவர்களாக இருந்தால் தான் நமக்கு கஸ்ருடைய தொழுகை நமக்கு ஆகுமானதாக ஆகும். அப்ப இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பாருங்க நம்முடைய ஹனஃபி மத்ஹப் பொறுத்த வரைக்கும் இப்ப ஜம்மு கஸ்ரு என்பதாக சொல்வார்கள். ஜம்மு என்றால் சேர்த்து தொழுவது, கஸ்ரு என்பதால் சுருக்கி தொழுவது. இப்ப ஜம்மு உதாரணமா நான் சொல்றேன், இப்ப ஜுஹருடைய நேரத்திலேயே ஜுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் ஜம்மே தக்தீம் செய்து நாம என்ன செய்யறது, தொழுவது. அல்லது அசருடைய வக்திலே அசருடைய தொழுகையையும் ஜுஹருடைய தொழுகையும் ஜம்மே தஅkhir செய்து நாம தொழுவது. நமக்கு இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா வக்திலையும் நாம சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா. நான் உதாரணமா நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல ஒரே வக்தில நம்ம 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுவதற்கு தான் என்ன செய்வாங்க, ஜம்மு என்பதாக சொல்வார்கள். அப்ப இந்த ஜம்மு என்பது நம்முடைய ஹனஃபி மத்ஹபில் அது வந்து என்னங்க, அப்படி நம்ம செய்யக்கூடாது. அந்த ஒரே வக்தில நம்ம சேர்த்து தொழுவது ஹனஃபி மத்ஹபில் அது ஆகுமானதாக இல்லை சரிங்களா. நம்முடைய இதுல வந்து எப்போது ஜாயிஸ்னு சொன்னா அரஃபாவுடைய நாளிலே முஸ்தலிஃபாவிலையும் நாம என்ன செய்யறது, அப்படி நாம தொழுவது சரிங்களா. அரஃபாவுடைய நாள்ல சுஹரையும் அஸரையும் சுஹருடைய நேரத்துல சேர்த்து தொழுவாங்க. முஸ்தலிஃபாவுடைய நாள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இஷாவுடைய வக்தில மக்ரிபையும் இஷாவையும் என்ன செய்வார்கள், சேர்த்து தொழுவார்கள். அப்போ அங்க மட்டும் தான் நம்முடைய ஹனஃபி மத்ஹப்ல இந்த ஜம்மு செய்யறது, அந்த 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுவது அங்கதான் நமக்கு ஆகுமானதே தவிர மற்ற எல்லா வக்துகளிலும் நம்ம செய்யலாமான்னு பார்த்தா அது நமக்கு ஜாயிஸ் இல்லை. நம்முடைய ஹனஃபி மத்ஹபுடைய அந்த விஷயத்தை பற்றி நாம சிந்திக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த சஃபருடைய சமயத்துல நம்மள்ட்ட ஜம்மு அந்த ஒன்று சேர்த்து தொழுவது ஜாயிஸ் அல்ல, மாறாக கஸ்ரு மட்டும்தான், சுருக்கி தொழுவது மட்டும்தான் நம்முடைய ஹனஃபி மத்ஹப் பொறுத்தவரை அது வந்து ஆகுமான ஒரு விஷயமாகும். அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டோம். முதல்ல சஃபர் இந்த கஸ்ருடைய தொழுகையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன ஆதாரம் தெரிவிக்கிறது, அடுத்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம எவ்வளவு தூரம் நாம் கடந்தால் நமக்கு அந்த தொழுகை ஜாயிஸ் ஆகும், அதே போல எத்தனை நாட்கள் தங்கினால் நமக்கு ஜாயிஸ் ஆகும், அதற்கு பிறகு ஒரு பொதுவான சட்டம் கடைசியா நாம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை மிகவும் கவனமாக அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது நமக்கு என்னங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சஃபருக்கு நிறைய இன்னைக்கு நம்ம போறோம், அதனால இந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம அதிகமா நம்ம கேட்கறது சிந்திக்கிறது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி, அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் இன்ஷா அல்லாஹ் இதை விளங்கி புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை அனுப்புங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த விஷயத்தை கேட்டு மற்றவர்கள் அமல் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அதன் மூலமாக நன்மைகளை அல்லாஹ் நமக்கு சதகா ஜாரியாவாக இந்த உலகத்திலேயும் சரி ஆகிரத்திலேயும் சரி அல்லாஹ் நம்ம கபரு குழியில் இருக்கும் போதும் சரி அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை நியத்து வைத்து நல்ல நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் அனைவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த சஃபருடைய சட்டத்தை கஸ்ருடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம். நாளைக்கு இதே தொடராக அதே வரிசையில இப்போ நம்ம சஃபருக்கு போறோம். இப்போ சில சமயங்கள்ல நம்ம வாகனங்களில் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஃப்ளைட்லையோ கார்லையோ இது போல அந்த வாகனங்களை நம்ம பிரயாணம் செய்யும் பொழுது நாம எப்படி தொழுவது, இப்படி வாகனங்களை நாம் பிரயாணம் செய்யும் பொழுது அமர்ந்த நிலையில் நாம தொழுவலாமா, அதற்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம தொடராக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.